நம்முடைய தேவன் கிள்ளி தருகிற தேவன் அல்ல, அள்ளி தருகிற தேவன். நம்முடைய தேவன் கெடுக்கிற தேவன் அல்ல, கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் கிள்ளி தருகிற தேவன் அல்ல, அள்ளி தருகிற தேவன். நம்முடைய தேவன் கெடுக்கிற தேவன் அல்ல, கொடுக்கிற தேவன். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதத்தை குறித்ததான 3வது காணொளி இந்த காணொளி. பாருங்கள், நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் படித்தவன், அக்கௌண்ட்ஸ் டீச் பண்ணியிருக்கிறேன், ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதில் 3 பேசிக் ரூல்ஸ் ஃபார் அக்கௌண்டன்சி என்ன தெரியுமா? அதாவது 3 கைண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், 3 விதமான கணக்குகள்: பர்சனல் அக்கௌண்ட்ஸ், ரியல் அக்கௌண்ட்ஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸ். அது தமிழில் சொல்லுவாங்க ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்குன்னு சொல்லுவாங்க. இதில் இந்த முதல் கணக்கு பர்சனல் அக்கௌண்ட்ஸுக்கு என்ன தெரியுமா ரூல்ஸ்? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். தமிழில் பெறுபவரை பற்றுவை, கொடுப்பவரை வரவுவை. அப்படி பார்க்க போனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வரவுதான் வைக்க வேண்டும். Hallelujah. Lord should give credit to our Lord Jesus Christ. பரிசுத்த வேதாகமத்தை தோண்ட தோண்ட ஆசீர்வாதங்கள் புதையல்களாக வந்து கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. Treasure of blessings. 1995-96 நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். ரெவரண்ட் டாக்டர் டெரிக் பிரின்ஸ் அவர்கள் எழுதின புத்தகம். அதற்கு அவர் கொடுத்திருக்கிற தலைப்பு காட்ஸ் மெடிசன் பாட்டில். ரெவரண்ட் டாக்டர் விக்டர் ஞானராஜ் அவர்கள் அதை தமிழில் மொழியாக்கம் செய்தார். அவர் வைத்த பெயர் தேவனின் மருந்து புட்டி. இதுதான் பைபிள் தான் சொல்றாங்க, தேவனின் மருந்து புட்டி. என்னை கேட்டால் நான் பைபிளுக்கு ஆர்க் ஆஃப் பிளெஸிங்ஸ், தேவனின் ஆசீர்வாத பெட்டி என்று சொல்லி நான் பெயர் வைப்பேன். தேவனின் ஆசீர்வாத பெட்டி. ஏனென்றால் வேதத்தின் ஆரம்பம் முதல் வேதத்தின் முடிவு வரைக்கும் இது ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய புத்தகமாக இருக்கிறதை காண முடிகிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை 3 பகுதியாக நான் பிரித்து உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். முதலாவது கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் படைப்பு. உலகத்தின் படைப்பு பாருங்க. முதலாவது ஆண்டில் வெளிச்சத்தை படித்தார், 2ஆம் நாள் ஆகாயத்தை படித்தார், 3ஆம் நாள் பூமியை, சமுத்திரத்தை, மரம், செடி கொடிகளை, புல் பூண்டுகளை எல்லாவற்றையும் படித்தார். 4வது நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படித்தார். 5வது நாள் ஊர்வன, பரப்பன, நீந்துவன, லிவிங் கிரியேச்சர்ஸ் எல்லாவற்றையும் படித்தார். 6வது நாள் மனிதனை படித்தார். இதுதான் படைப்பின் வரலாறு. ஐயா, இந்த படைப்பின் வரலாறுலாம் இப்ப எதுக்குயா? ஆசீர்வாதத்தை பத்தி தானே பேச சொன்னோம். கேட்கலாம், காரணம் இருக்கிறது. there is reason for it. ஏன்னா பாருங்கள், மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் படைத்து வைத்து விட்டு பிறகுதான் தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். Hallelujah. Yes. Creation of the world, உலகத்தின் படைப்பு ஆசீர்வாதத்தில் ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் வேதத்தின் மைய கருத்து. வாட் இஸ் தி சென்ட்ரல் தீம் ஆஃப் தி பைபிள்? சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் டைட் ஃபார் அஸ். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதுதான் வேதத்தின் மைய கருத்து. எதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. டு பிளஸ் அஸ். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க மரித்தார், அது ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்க மரித்தார், அது ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நம்மை நோயிலிருந்து விடுதலையாக்க மரித்தார், அது ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நம்மை பேயின் பிடியிலிருந்து விடுதலையாக்க மரித்தார், அதுவும் ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். சென்ட்ரல் தீம் ஆஃப் தி பைபிள். எதற்காக மரித்தார்? டு பிளஸ் அஸ், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. 3ஆவதாக what is the end theme of the Bible? வேதத்தின் இறுதி கருத்து என்ன? புதிய வானம், புதிய பூமி. இதுதான் வேதத்தின் மைய கருத்து, இறுதி கருத்து. புதிய வானம், புதிய பூமி.
இந்த புதிய வானம் புதிய பூமி எப்படியா இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், அதுவும் ஒரு ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அன்இமேஜினபிள், இம்மெஷரபிள், கற்பனைக்கு எட்டாதது, அளவிடற்கு அரியது, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஆக வேதத்தின் 3 பகுதிகளில் கிரியேஷன் ஆஃப் தி வேர்ல்ட், சென்ட்ரல் தீம் ஆஃப் தி பைபிள், எண்ட் தீம் ஆஃப் தி பைபிள், எல்லாத்தையும் பார்க்கும்போது வேத புத்தகம் ஒரு ஆசீர்வாத பெட்டி, ஆர்க் ஆஃப் பிளெஸிங் என்று சொல்லி நாம் அங்கு காண முடிகிறது. அருமையான தேவ ஊழியர்களே, ஸ்கூல் டேஸ்ல சில பழமொழிகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். நோ ரோசஸ் நோ தான்ஸ், நோ பெயின் நோ கெயின், நோ கிராஸ் நோ கிரவுன் என்றெல்லாம் படிச்சிருக்கோம். அதாவது முள் இல்லாமல் ரோஜா இல்லை, பலி இல்லாமல் கூலி இல்லை, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை, எல்லாத்தையும் படிச்சிருக்கிறோம். அதை விட ஒன்னு சேர்த்துக்குங்க, நோ பிளெஸிங்ஸ் நோ டாக்டரின்ஸ். ஆசீர்வாதம் இல்லாமல் சத்தியம் இல்லை, சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் இல்லாமல் சத்தியம் இல்லை. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக வழியை ஏற்றுக்கொண்டார், இயேசு கிறிஸ்து நமக்காக முள்ளை ஏற்றுக்கொண்டார், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை ஏற்றுக்கொண்டார், நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தானே. ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த செய்தி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு மனுஷன் பசியோட வராங்க, அவனுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுப்பீங்களா? உட்கார வச்சு உபதேசம் பண்ணுவீங்களா? ஒரு மனுஷன் தாகத்தோடு வராங்க, அவனுக்கு தண்ணியை கொடுப்பீங்களா? உட்கார வச்சு உபதேசம் பண்ணுவீங்களா? ஏன் ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு சாக கிடக்குறான், மருத்துவத்திற்குரிய வழியை காமிச்சு அவன் பிழைக்கிறதுக்குரிய வழியை காமிங்களா? சத்தியம் சத்தியம் சொல்லி சாகடிப்பீங்களா? முதலில் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுங்கள். நம்முடைய தேவன் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற தேவன், கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல. நீங்கள் ஆசீர்வாதத்தை முதலில் கொடுங்கள், பிறகு அவன் உங்கள்கிட்ட வருவான். ஐயா, உங்க உபதேசம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கய்யா, அந்த சத்தியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கய்யான்னு அவனே கேட்பான். அருமையானவர்கள், ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவர் காண்பிக்கிற வழியிலே செல்லுங்கள், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.